வணக்கம். வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். சிறுதானியங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாட்டில ஏதாட்டும் ஒரு வகையில சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு கம்புல இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கம்பு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 1 1/2 கப் எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுன கம்பு பார்த்தீங்கன்னா, முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு கம்பு ஊறினதுக்கு அப்புறமா இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிய வைக்கிறதுக்கு ஒரு கண் தட்டில் ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணியை வடிய வச்சிருங்க. ஒரு துணியில் ஃபேன் முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி உணர வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1 கப் துருவன வெல்லம், 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா வெல்லத்தை கரைய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் துருவன தேங்காய் 1/2 கப், 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பு மாவை இதோட சேர்த்து நல்லா கிளற ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஹையில் வச்சுட்டு நல்லா கெட்டியாகிற அளவுக்கு இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவு கெட்டியானதுக்கப்புறமா இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மேலே உணராமல் இருக்க 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு எடுத்துருக்கிறேன். இந்த கம்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் 1/2 மணி நேரமாக வச்சு நிதானமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ சூப்பராக மணக்க மணக்க கம்பு கொழுக்கட்டை தயாராகிருச்சு. இந்த கொழுக்கட்டை ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.